ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் கேர் வீடியோ தான். நான் பீட்ரூட் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் மாஸ்க்கும் ஒரு நைட் க்ரீமும் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் ரொம்பவே பிரைட் ஆகும். ஸ்கின் டோனை ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை பிரைட்டாகவும் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஒரு க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க்கும் சரி நைட் க்ரீமும் சரி ரெண்டுமே பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ நான் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீமோ இல்லை மாஸ்க்கோ தேவையோ அதுக்கேற்ற அளவில் நீங்கள் பீட்ரூட் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பீட்ரூட் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. ஸ்கின்னை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாயை சுற்றி அப்புறம் முகத்தில் ஒரு சில இடத்துலலாம் பிக்மெண்டேஷன் இருக்கும், பிளெமிஷஸ்லாம் அதிக அளவில் இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை கிளியராகவும் ஈவனாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ஆலுவேரா ஜெல். நான் ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா ஜெல் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி பார்த்து நீங்கள் ஆலுவேரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆலுவேராவில் பார்த்தீங்கன்னா கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா லெமனில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. சன்டேனை ரிமூவ் பண்ணும். சிலருக்கு எக்ஸஸாக ஃபேஸில் ஆயில் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆயிலி ஃபேஸ் இருக்கிறவங்களுக்குலாம் லெமன் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா கிளிசரின் எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இந்த ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அது நல்லாவே கம்மியாகும். நல்ல ஸ்கின்னில் சேஞ்சஸ் தெரியும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு கூட கிளிசரின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடர். இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்குது. முகத்தில் இருக்க டேன் எல்லாம் இது ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சாண்டல்வுட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சாண்டல்வுட் பவுடர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸை கம்மி பண்ணி ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். இது நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். நல்ல ஒரு பிரைட்டான லுக் நம்மளுக்கு ரோஸ் வாட்டர் கொடுக்கும். சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா தயிரில் விட்டமின் டி அதிக அளவில் இருக்குது. லாக்டிக் ஆசிட் இதில் அதிக அளவில் இருக்கிறதால நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் இது ரிமூவ் பண்ணும். அப்புறம் முகத்தில் ஒரு சிலருக்கு சுருக்கம்லாம் அதிக அளவில் இருக்கும். அந்த மாதிரி சுருக்கத்தெல்லாம் இது ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸை ஒரு யங்கான லுக்கும் ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தயிர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்ச பீட்ரூட்டை நல்லா துருவிக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு துருவினா போதும். ரொம்ப பொடியாக துருவணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி துருவிக்கலாம். இப்போ இது கம்ப்ளீட்டாக துருவியாச்சு. நம்ம இதுலேருந்து இப்போ ஜூஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், இருந்தாலும் பொறுமையாக பார்த்து வெறும் ஜூஸை மட்டும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி ஜூஸ் எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஜூஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா அந்த பீட்ரூட்டை நம்ம தூக்கி போட வேணாம். அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றி அதை அப்படியே ஊற வச்சுடுங்க. இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸில் நம்ம ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாஸ்க் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் பீட்ரூட் ஜூஸோட அளவும் அதே தான். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆலுவேரா ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரையும் அதே மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ். நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமனோட அளவு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணால் போதும். தயிரோட அளவும் அதே மாதிரி தான். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரினோட அளவும் 1 ஸ்பூன் தான். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். சாண்டல்வுட் பவுடர் வந்து சில நேரம் கட்டி கட்டியாக அப்படியே தங்கிடும். ஸோ அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வரணும். இதில் ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம நேச்சுரலானது யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த மாஸ்க் வந்து கொஞ்சம் ஜெல்லியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஜஸ்ட் அந்த ஈரம் போகிற அளவுக்கு நம்ம துண்டால் லைட்டாக ஒத்தி எடுத்தால் போதும். ரொம்ப அழுத்தி முகத்தை வந்து துடைக்கக்கூடாது. இப்போ ஃபேஸை இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமாக பால் எடுத்து ஒரு காட்டன் பாலில் அதை டிப் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். நம்ம என்ன தான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது போர்ஸ்லலாம் இருந்துச்சுன்னா கூட கம்ப்ளீட்டாக பால் வந்து அதை க்ளீன் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு பால் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப நம்மளுக்கு ரொம்ப எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபேஸில் வந்து சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறப்பவே இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணுறப்ப அது ஒரு நல்ல ஸ்கின்னுக்கு மசாஜ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ இல்லை வந்து எங்கெங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிக அளவிலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இப்போ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம நைட் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இந்த க்ரீமுக்கு வந்து நம்ம நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ வந்து கடையில் வாங்குற ஆலோவேரா ஜெல் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ண போகிற பொருள் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில். இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்னி ப்ராப்ளம், பிம்பிள்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே நல்ல ஒரு சொல்யூஷன். இந்த ரெகுலராக நம்ம டீ ட்ரீ ஆயிலை வந்து உங்களோட மாஸ்க்லேயோ இல்லை ஃபேஸுக்காக உங்கள் ஸ்கின் கேரில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றி ஊற வச்ச அந்த பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த பீட்ரூட் எடுத்து அதிலேருந்து அந்த ஜூஸ் மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸும் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா வந்து அதிக அளவில் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நம்மளால் வந்து அது ஒரு க்ரீமான கன்சிஸ்டன்சிக்கு வராது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த தண்ணியும் ஆலோவேரா ஜெல்லும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ட்ராப் அளவுக்கு டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் இதே அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிக அளவில் நம்ம யூஸ் பண்ணோன்னா சிலருக்கு வந்து ஸ்கின்னில் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இந்த எசென்ஷியல் ஆயிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு குட்டி கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு எம்டியாக ஒரு குட்டியான ஒரு கண்டெய்னர் எடுத்து அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைனில் மற்றபடி நார்மல் சூப்பர் மார்க்கெட்ஸில் இப்போல்லாம் கிடைக்கிது. இந்த மாதிரி கண்டெய்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நைட்டில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப இன்னும் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நைட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம படுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நேரம் இது ஸ்கின்னில் இருக்கிறதால நல்லா ஸ்கின் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்காக நைட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை,
நீங்கள் எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் இது ஒரு மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ண மாஸ்க் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபேஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீமை வந்து சர்க்குலர் மோஷனில் எப்பவும் போல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபேஸை எப்போவுமே அப்வர்ட் டைரெக்ஷனில் வந்து நம்ம மசாஜ் பண்ணணும். எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் இல்லை எது நீங்கள் அப்ளை பண்ணாலும் மசாஜ் பண்ணுறப்ப ஸ்கின்னோட மேல் பக்கத்தில் தான் நம்ம வந்து போகிற மாதிரி மசாஜ் பண்ணணும். இது மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனில் நம்ம பண்ணுறப்ப ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் ஆகும். ஸோ சிலருக்கு வந்து ஸ்கின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கும். ஸ்கின் நமக்கு டைட்டாக இருந்துச்சுனாலே மோஸ்ட்லி இந்த முகத்தில் சுருக்கம் வர்றது அப்புறம் ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக தெரியறதெல்லாம் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாகவும் யங்கான ஒரு லுக்கும் நமக்கு கொடுக்கும். இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்ப ஒரு 15 டேஸ்லேருந்து 1 மந்த்துக்குள்ளவே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ரிசல்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.